ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது OT7 BL ட்ராமா. ஆர்மிஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். OT7 ட்ராமா நேம் டீமன்ஸ் ஏஞ்சல்ஸ் வார் ஆஃப் லவ் பார்ட் 8. ஆர்மிஸ், மற்ற பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். போன பாட்டில் நம்ம ஆரம்பும் ஜின்னும் வெளியே வந்திருப்பாங்களா, அந்த டைம் நம்ம ஆரம்போட கசின் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஜின்னை பார்த்தோன்னே லவ் வந்திருக்கோம், அதுக்காக நாளைக்கு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, வாங்க நம்ம இப்போ டீமன்ஸ் ஏஞ்சல்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் இங்கே எல்லாமே பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னா இன்னைக்கு தானே நம்ம சுகா கிங் ஆக போகிறாங்க. அதுக்காக அப்போ நம்ம ஜின்னு வந்து அவங்க பிரதர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தான் இன்றைக்கி சுகாவுக்கு முன்னாடி போய் நிற்க போகிறோம் அப்படின்றாங்களா. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம், இப்போது ஏஞ்சல்ஸ் எல்லாம் வாழ்த்துனா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதனால் அந்த டீமன்ஸை நம்ம தான் போய் பார்க்கறதுக்காக போகிறோம். இந்த டைம் நீ எப்படியாவது ஜேகே கழுத்தில் இருக்க அந்த பெண்டன் இருக்குல்ல, அதை எடுத்துரு. அப்போ தான் அவங்க முன்னாடியே நம்ம 4 பேர் டச் ஆகி அங்கேருந்து கிளம்ப முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. வீக்கு ஐயோ ஜேகே விட்டு போகணுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே நம்ம ஜிமின் வந்துட்டு அண்ணா கிட்ட சொல்கிறாரு, அண்ணா அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுண்ணா, நான் எடுக்கிறேன். இல்லை ஜிமின், இங்கே பாரு, உன்னால் எடுக்க முடியாது. ஏன்னா அப்படி சொல்கிற? ஏன்னா ஜேகே கூட ரொம்ப பழகுனது தானா, அவனவே அவன் பக்கத்தில் விடுவானான்னு தெரில. அது என்னவோ உண்மைதான். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. நீ என் கூடவே ஜிமின் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின் சொல்கிறாரு. என்னது உன் கூடயா? அப்போ ஜேஹப் சொல்கிறாங்க, அண்ணா அப்போ நான் என்ன பண்ணட்டும்? நான் அவனை சொல்கிறேன், எல்லாருமே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம 3 பேரும் நோட் பண்ண வேண்டியது தான். ஏன்னா அந்த பெண்ணை எப்போ வேணாலும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்தானா நம்மளுக்கு சிக்னல் கொடுப்பான். நம்ம 3 பேரும் அந்த இடத்துல போய் ஆஜராக வேண்டியதுதான். 4 பேருமே அந்த பெண்ணை ஆன் பண்ணி நம்மளோட இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அண்ணா அப்படின்ற மாதிரி தயங்குறாங்க. ஜின் இதை பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அண்ணா, நீ தானே சொன்ன இங்கே இந்த 4 பேருமே நல்லவங்க, ஆனால் அவங்க அப்பா தான் இப்படி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம தானே அவங்கள திருத்தணும் அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போ என்னென்ன போகலான்னு சொல்கிற? ஏன்னா எனக்கு இங்கே இருக்க ஒவ்வொரு நிமிஷமுமே எனக்கு கோவம் வருதுடா. நேற்று நான் அவன் கூட போயிருந்தேன். அந்த இடத்துல இன்னொரு டீமன் இருந்துச்சா, அந்த டீமனுக்கு என் மேலே லவ் வந்துருச்சாட்ருக்கு. அது நான் தான் வேணும். இன்னைக்கு சுகாவுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல, இது முடிஞ்சதுக்கப்புறம் அவன் என்ன தெரியுமா பண்ண போகிறான்? சுகா கிட்ட சொல்லி இவனும் ஆரமும் சேர்ந்து ஒரு போட்டி நடத்த போகிறாங்கடா. அதில் ஆரம் ஜெயிச்சிட்டானா எப்படியும் நான் இங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஆரம் கூட இருக்கோம். ஆனால் இவனுங்க வைக்கிற போட்டியில் அந்த இவன் மட்டும் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கவன், நான் அவனோட இடத்துக்கு போயிடுவேன்டா. அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அண்ணா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அது எப்படி நம்மளோட அனுமதி இல்லாமல் அவங்க எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அண்ணா, நீ ஆரம்ப என்ன அப்படின்னு நினச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. கரெக்டாக இந்த டைமில் ஆரம் வராரு. அதாவது நம்ம ஜின்னு பேசியிருப்பார்ல, எனக்கு பயமாக இருக்குது, அந்த மாதிரி அவனோட இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி. இதான் மட்டும் நம்ம ஆரம் கேட்டிருப்பாரா? இதெல்லாம் நம்ம ஆரம் கேட்டிருப்பாங்க. இப்போ கரெக்டாக ஜின் அப்படின்ற மாதிரி உள்ள வராரா. ஜின்னுக்கு பதட்டம் ஆயிடுது. ஏன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்பானோ அப்படின்ற மாதிரி. நீ என்ன ஜின் என்னை பற்றி நினச்சிட்ட? நான் ஒன்றும் அவ்வளோ பீஸான டீமன் கிடையாது. ஏன்னா என் அண்ணன் எவ்வளோ பவர், அதை யோசிச்சு பாரேன். ஆமாம், உன் அண்ணனுக்கு ரொம்பவே பவர் இருக்குது. என் அண்ணாக்கு அடுத்த இந்த டீமன் வேர்ல்டில் செகண்ட் பவர்னா அது எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி நம்ம அவ்வளோ ஆர்வமாக கேட்குறாரா. ஆமாம், இங்கே நாங்கள் டீமன் வேர்ல்டில் எப்பொழுதுமே பவர்ஸை வச்சு ரேங்க் எடுப்போம். அதே மாதிரி தான் இப்போது என் அண்ணனுக்கு தான் அவ்வளோ பவர்ஸ் இருக்குது. அதனால தான் என் அண்ணனை கிங் ஆக்குனாங்க. இங்கே ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது. என்ன தெரியுமா? ஏஞ்சல் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு பொறுக்கிற பையனை தானே நீங்கள் கிங் ஆக்குவீங்க, ஒரு கிங்கோட பையனுக்கு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ரேங்க் வைஸ் தான். யாருக்கு அதிக பவர் இருக்கோ அவங்க தான் டீமன் வேர்ல்டோட கிங் ஆக முடியும். அது மாதிரி தான் என் அண்ணன் இந்த டைம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான். ஸோ என் அண்ணன் தான் இனிமேல் கிங்காக இருக்க போகிறான். அவனா விட்டு கொடுத்தா மட்டும்தான் இனிமேல் மற்றவங்களால வர முடியும். அப்புறம் செகண்ட் ரேங்கில் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ தேர்ட் ரேங்கில் அதான் நேற்று ஒரு கசினை பார்த்தோமே அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ ஜேகே அப்படின்ற மாதிரி கத்துறாரா. இல்லை ஜேகேக்கு இன்னுமே அந்த பவர் மெச்சூரிட்டி வர கிடையாது, அதனால தான் அப்படின்றாங்களா. என்ன சொல்கிறீங்க? ஏன்னா ஜேகேவும் பையனுமே சின்ன பசங்கள்ல, ஸோ அவங்களுக்குமே ஒரு ஸ்டேஜ் வரணும். அதுக்கப்புறம் தான் அவங்களால அவங்களோட ஃபுல் பவருமே யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த இடத்துல சுகாவிட ஜேகேக்கு நிறைய பவர் இருந்தால் அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. ஏன்னா என் அண்ணனால் மட்டும்தான் இந்த போர்ட்டலுங்கிற ஒன்றே கண்டுபிடிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுச்சு.
இந்த மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதுவும் ஜேகே சும்மா விளையாட்டு பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ ஜேகே அந்த இடத்துக்கு வராரு. அண்ணா டேய் நீ யாரை பார்த்து விளையாட்டு பையன் சொன்ன அப்படின்ற மாதிரி கத்துறாங்களா. ஐயோயோ வந்துட்டானா அப்படின்ற மாதிரி ஆரம்பம் பார்க்குறாங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். இந்த டீமன் வேர்ல்டில் ரேங்க் எடுத்தாங்க ஒன்று தெரியுமா. நான் தான் இங்கே இருக்கேன் அந்த ரேங்கை சூஸ் பண்ணுறவனே அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரா. என்ன அப்படின்ற மாதிரி முழிக்கிறாங்க. ஆமாம் நான் தான். நானும் இப்போது இந்த அண்ணன் சொன்னானே கசின் ஒருத்தனை அவனோட பிரதரும் தான் நான். அப்புறம் அவன் பிரதர் நாங்கள் 2 பேரும் தான் இந்த ரேங்கவே எடுக்க போவோம். நீங்கள் நினைக்கலாம் நீ உன்னோட அண்ணன் அதனால் நீ பவர் அண்ணனை விட்டு கொடுத்துக்காம சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா என் கூட வந்தது என் கசின். எனக்கும் என் கசினுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் என் கசின் ஃபேமிலிக்கும் சுத்தமாக செட் ஆகாது. நாங்கள் தான் பெரியவங்க நீங்கள் தான் பெரியவங்க அப்படின்ற மாதிரி இருப்போம். ஸோ அவனுமே சேர்ந்து சூஸ் பண்ணது தான் எங்கள் சுகா ப்ரோ. அவனுக்கு அவ்வளோ பவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் என் அண்ணன் ஆரம். மொத்தமாக நாங்கள் 5 பேரை சூஸ் பண்ணியிருக்கோம். ஆரம்க்கு அப்புறம் அந்த கசின் இருக்காளா அவன். அந்த கசினுக்கு அப்புறம் அவனோட பிரதர் சும்மா கிடையாது. அவனுமே சூப்பராக பண்ணுவான். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் ரேங்க் சூஸ் பண்ணுறோம்ல ஃபஸ்ட்டு அந்த இடத்துல சூஸ் ஆனது அவன் தான். அவனுக்கு அப்புறம் தான் நான் அப்படின்ற மாதிரி நான் 4th பிளேஸில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது 5th பிளேஸு அப்படின்றாங்களா. வேறு யார் நான் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வரீங்களா. இதை பார்த்தோன்னே ஜேஹப்க்கு ஒரு க்யூரியாசிட்டி வருது. ஏன்னா நம்மால் 5th பிளேஸில் இருக்காளே அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ்லேயே ஹை பவர் பிளேஸில் இருக்குதுன்னா இவன் மட்டும்தான். அப்புறம் இந்த வார்க்கான இதெல்லாம் நானும் என் சிஸ்டருமே பார்த்துக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா ஜேகே. என்ன சொல்கிறீங்க. ஆமாம் இன்றைக்கி நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவீங்களா அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. சரி வாங்க போகலாம் அப்படின்றாங்களா. ஓ எங்களை கூப்பிட்டு போக தான் நீங்கள் வந்தீங்களா. ஆமாம் உங்களை கூப்பிட்டு போக தான் நாங்கள் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் எல்லாமே அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த கிங் இருக்கார்ல அவர் தான் உட்காந்துருக்காரு. இப்போது இந்த டைம் நம்ம சுகா வராங்க. பார்க்கவே அப்படி இருக்காங்க. என்னடா இப்படி இருக்காடுன்ற மாதிரி எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் மட்டும் சுகாவை பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க. ஏன்னா ஜிமினுக்கு சுகா மேலே ரொம்பவே கோவம் இருக்குது. அதனால் நம்ம சுகா வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் அப்பாவுக்கு நீல் டவுன் போட்டு ப்ளஸ் வாங்குறாரு. தென் இப்போ அப்பா என்ன பண்ணுறாங்க சுகாவை எழுப்பி விட்டு இனிமேல் நீ யார் காலையுமே இந்த மாதிரி போய் நிற்கக்கூடாது. அதே மாதிரி மற்றவங்களை கெஞ்சி எடுத்துக்கக்கூடாது. உனக்கு தேவையா அதை அப்படியே நீ எடுத்துக்கோ. இந்த டீமன் கிங்காக நீ முழுமையாக உருமாறிட்ட. இனிமே உன்னோட கையில் தான் இந்த டீமன் வேர்ல்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ஸ்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்களா. இப்போ இந்த டைமில் அப்பா சுகாக்கு க்ரௌனை வைக்கிறாங்க. எல்லாத்துக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இன்னையிலேருந்து இந்த டீமன் வேர்ல்டோட கிங் நம்ம சுகா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 3 அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்றாங்களா. இது எதுக்குன்னா ஆரம் இருக்கான்ல அவன் தான் ஆலோசகராக இருப்பான். அதாவது உங்களுக்கு என்ன தேவை எதுனாலுமே நீங்கள் ஆரம்பிக்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் சுகா கிட்ட ஸ்ட்ரைட்டாக வரும். அதே மாதிரி சுகாக்குமே ஒரு டவுட்னா அப்போ இந்த இடத்துல ஆரம் தான் நிற்பான். ஸோ ஆரம்க்கு தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபைனலாக சுகா தான் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் மொத்தமாக நம்மக்கிட்ட 4 திசை இருக்குது. வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு. இதில் 4 பகுதியை 4 பேர் ஆட்சி செய்ய போகிறீங்க. அதாவது இந்த 4 திசையிலுமே ஒவ்வொரு தளபதி வேணும் இல்லையா. அதுக்காக தான் ஒரு பகுதியை ஜேகேவும் இன்னொரு பகுதியை ஒய்என் அப்புறம் மற்ற 2 பகுதியில் இன்னொரு பகுதி இருக்குல்ல அதை வந்து கசின் பிரதர் அவனையும் அவனோட பிரதரையும் இன்னொரு சைடு. ஸோ இந்த 4 பக்கமும் நீங்கள் தான் ஆட்சி செய்ய போகிறீங்க. அந்த இடத்துல எந்த ப்ராப்ளம்னாலும் நான் உங்களை தான் பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. இப்போ நம்ம ஆரம் சொல்கிறாரு. இப்போ நம்ம சுகா சொன்னது உண்மைதான். அந்த இடத்துல எந்த ப்ராப்ளம்னாலும் நீங்கள் மட்டும்தான் பார்த்துக்கோ. அப்படி மீறி எங்ககிட்ட இந்த இடத்துல ப்ராப்ளம் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களை தான் நாங்கள் எதுனாலும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. தென் இவங்க 4 பேருமே நீல் டவுன் போட்டு அப்படி நம்ம சுகாவை வணங்குறாங்க. அப்போது நம்ம சுகா வந்துட்டு எழுந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. அண்ட் தென் இப்போது உங்களுக்கான ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடையுமே எடுத்து கொடுக்குறாரு. அதான் இந்த 4 பேர்த்துக்கான ஸ்வாடு. இப்போ ஆரம் கிட்ட சொல்கிறாங்க. ப்ரோ நீ போய் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நம்ம ஆர்வமே உட்காரலான்னு போகிறாரு. அதுக்குள்ளே அந்த கசின் இருக்கான்ல அவன் சொல்கிறாங்க. இந்த இடத்துல இவ்வளோதான் போயிட்டுருக்குல்ல இங்கே ஒரு விறுவிறுப்பு வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம சுகா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த கசின் சொல்கிறாங்க. இதோ இந்த ஏஞ்சல் இருக்குல்ல. ஆமாம் இப்போதைக்கு என்ன. ஆமாம் ஏஞ்சல்ஸை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரி அந்த கசின் பிரதரோட பிரதர் சொல்கிறான். நம்ம சுகா சொல்கிறாங்க. இந்த 4 ஏஞ்சல்ஸ்க்கும் ஒரே முடிவு தான். இனிமேல் இந்த 4 பேரும் எங்களோட அடிமை. ஸோ நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாது. ஆனால் கிங் சுகா இந்த ஏஞ்சலை நீங்கள் அடிமையாக மட்டும் பார்த்தா பத்தாது.
இங்கே ஒருத்தர் அதை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற லெவலுக்கு போகிறாரே, அதுதான் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்னது, ஏஞ்சலை டீமன் மேரேஜ் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி சுகாவோட அப்பா கோவப்படுறாரு. அப்போ நம்ம ஆரம் சொல்கிறாங்க, அப்பா அன்னைக்கு சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது சுகா சொல்கிறாரு, சரி இப்போ நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சுகாவுக்கு தெரியும் ஆரம்க்கு ஜின்னை லைட்டாக பிடிக்கும் அப்படின்றது. நான் என்ன சொல்ல வரேங்கிறத உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன். இதோ இந்த இந்த பியூட்டி இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னை பார்த்து சொல்கிறாங்களா. ஜின்னுக்கு கோவம் வருது. நான் பியூட்டி தான், அது எனக்கே தெரியும், இவன் ஏன் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னுக்கா அப்படியே போய் ஆரம் பின்னாடி ஒளிகிறாரு. மற்றவங்களாம் பார்க்குறாங்க. அதுவும் ஜிமின், வீஷ், ஜேஹோப் இவங்களுக்கு தான் கோவம் வருது. ஏன்னா ஜின்னு சொல்லியிருப்பார் இல்லையா, இவன் கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறான் அப்படின்றத. ஜேஹோப்க்கு கோவம் வருது. இங்கே பாருங்க, நீங்கள் எங்களோட அனுமதி இல்லாமலே எங்கள் 4 பேத்தி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஆனாலுமே நாங்கள் அமைதியாக இருக்கனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. இந்த விஷயத்த நாங்கள் பண்ணால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கும் ஒரு இது இருக்கும். உங்கள் இஷ்டத்துக்கு மாறி மாறி கொண்டு போகிறீங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு விளையாட்டு பொம்மை மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அதுக்கு சுகா சொல்கிறாரு, யார் சொன்னா நீங்கள் விளையாட்டு பொம்மைன்னு? நீங்கள் எங்களோட அடிமைங்க. ஸோ யார் வச்சுக்கணும் யார் வச்சுக்கக்கூடாதுங்கிற ஒரு இதுவுமே இருக்குது. அப்போ நம்ம சுகா சொல்கிறாரு, சுகாவுக்கு தான் ஜிமினை பிடிக்காது இல்லையா. ஸோ நீ வேணும்னா இதோ அவனை எடுத்துக்கோ, அவன் இங்கே சும்மா தான் இருக்கான், அவனுக்கு ஓனருமே யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா சுகா இப்படி பேசுகிறானே அப்படின்ற மாதிரி ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா ஆரம் அப்படி சொன்னானே, இப்போ என்னோட தம்பியை அவன் எடுத்து கொடுக்க பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சுகா மேலே கோவப்படுறாரு. அதுக்கு இப்போ ஜின் சொல்ல வராங்க, இல்லை அவன் கேட்டது என்ன தானே, என் தம்பி இங்கேயே இருக்கட்டும், நான் வேணா அங்கே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜிமின் வராரு, அண்ணா இல்லைண்ணா வேணாம், நானே அங்கே போய்க்கிறேன், நீங்கள் ஹாப்பியாக இருண்ணா, எனக்கு தான் இங்கே யாருமே பிடிக்கல, என்னை யாருக்கும் பிடிக்கல, நான் இங்கேருந்து கிளம்புறேண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதுக்கு நம்ம சொல்கிறாரு, ஜிம்மின் உன்னை அடிச்சுன்னு வச்சுக்க, உனக்கு யார் இங்கே பிடிக்கலன்னு ஒன்று சொன்னது? நான் அண்ணாங்கெல்லாம் இங்கே தானே இருக்கோம், உன்னை எப்படி போக விட்டுருவோம், அப்படியே இருந்தாலும் நாங்களுமே அங்கே தான் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜேகேக்கா என்னடா நம்மளால இப்படி பேசுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் தென் சுகா சொல்கிறாரு, கோபமாக சொல்கிறாரு, நிறுத்துங்க, உங்களோட இஷ்டத்துக்கு பேசுனீங்கன்னா நான் எதுக்கு இங்கே இருக்கேன், நான் சொன்னது தான், ஜிமினை வேணா நீங்கள் எந்த கூப்பிட்டு போ அப்படின்றாங்களா. அதுக்கு அந்த கசின் சொல்கிறான், ஆனால் பிரதர் சாரி கிங் சுகா, எனக்கு இந்த பையன் தேவை கிடையாது, எனக்கு அந்த பியூட்டி தான் வேணும். ஆரம்க்கு கோவமாக வருது. ஆரமால் சொல்லவுமே முடியல, நான் எப்படி அண்ணா கிட்ட சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜின் அப்படியே கண் கலங்கி நிற்கிறாரா. இதை பார்த்த உடனே ஆரம்க்கு ஒரு மாதிரி இருக்குது. கிங், நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் நான் எதனால கேட்பேன் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. அவன் போட்டி போட தானே ஆசைப்படுறான், அதுக்கு நான் ரெடி தான். அப்போ சுகா முடிக்கிறாரு, நம்ம ஆரம்க்கு போட்டி போடுறது சண்டை போடுறதுனா அவ்வளோவா பிடிக்காது, ஆனால் அவர் மட்டும் வந்தாருன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சுகாவுக்கு தெரியும். இல்லை ஆனால் உனக்கு தான் பிடிக்காதே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதனால தானே நீ இந்த இடத்துக்கு வந்த அப்படின்ற மாதிரி. ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி ஜின்னு பார்க்குறாங்களா. சுகாவுக்கு புரிஞ்சிருது. ஸோ நம்ம பிரதர் ரெடியாகி இனிமே அவனை சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சொல்கிறாரு. சரி என்ன போட்டி அது நடத்துங்க, ஆனால் யார் ஜெயிக்கிறாங்களோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜின் அவங்க கூட போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. இல்லை முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி ஜிமின் கத்துறாங்களா. சுகாவுக்கு கோவமாக வருது. யாருடா இவன் வேறு நொய்யின்ட்டே இருக்கான், இங்கே வாங்க அவனை ஃபஸ்ட்டு பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நம்ம ஜிமினாவை பிடிக்க போகிறாங்க. அதுக்குள்ளே ஜின் வந்துட்டு ஆரவம் பார்த்துட்டு, எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இந்த போட்டி முடிகிற வரைக்கும் என் தம்பிங்களை யாருமே எதுவும் பண்ணக்கூடாது, அப்படி நான் அங்கே போயிட்டாலும் என் தம்பியை நீ சேஃபாக பார்த்துப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, அது மட்டும் இல்லாமல் அப்படின்றாங்களா. ஆரம் போதும் அப்படின்றாரு. என்ன சொல்ல வர, இங்கே பாரு, என் மேலே உனக்கு நம்பிக்கை கிடையாதா, நான் ஜெயிப்பேன், எனக்கு நீ வேணும், நான் உன்கிட்ட சொன்னது விளையாட்டுக்கு ஒன்றும் சொல்ல கிடையாது, எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும், இதுதான் உண்மை, யார் தடுத்தாலும் சரி இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஜின்னுமே கொஞ்சம் நார்மல் ஆகிறாரு. ஏன்னா ஆரம் இப்படி நம்பிக்கை கொடுத்துருக்காருல, அதனால். அப்போ ஜேஹோப்புவியும் பக்கத்தில் வந்து, அண்ணா ஒன்றும் இல்லை, நம்ம ஆரம் எப்படியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜிம்மினுக்கு தான், அண்ணா ப்ளீஸ்ண்ணா விட்டு போயிடாதண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இல்லை ஜிம்மின், எனக்கு என்ன ஆனாலும் சரி, உங்களுக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன், அண்ணா பரவாயில்லண்ணா, எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ சேஃபாக இருக்கணும், நீ தானே நம்மளோட கிங் அப்படின்றாங்களா. இந்த டைம் நம்ம என்ன பண்ணுறாரு, ஜேகே பக்கத்தில் போயிட்டு, நீ இந்த போட்டியை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. இதில் நினைக்க என்ன இருக்குது, என் அண்ணன் தான் ஜெயிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே நம்பிக்கையாக சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அப்போ ஜேகே பக்கத்துலேருந்து, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அது வந்து அப்படின்னு முழிக்கிறாரு. உனக்கு எது வேணுமா என்ன அப்படின்ற மாதிரி ஜேகே டக்குன்னு கேட்டுறாரா.
ஷை ஆகிட்டு இல்லையே ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஆக்சுவலி அது ரொம்ப க்ளோஸில் வந்து அந்த பென்டனை எடுக்கலான்னு வந்திருப்பாரு. பட் ஜேகே இப்படி சொன்னால் அடுத்த நிமிஷமே பக்கத்துல இருந்து விலகி இருப்பாரு. மற்ற ஏஞ்சல்ஸ் எல்லாம் வியை தான் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஷை ஆகிறத பார்த்துட்டு அண்ணா அவனுக்கு என்னண்ணா ஆச்சு, நார்மலாக தான் இருந்தான், அவன் பக்கத்தில் போனான், அவன் ஏதோ சொல்லவுமே இப்படி வந்துட்டான், எனக்கு எப்படிடா தெரியும், நானுமே உங்கள் பக்கத்தில் தானே இருக்கேன் அப்படின்னு ஜெயஹோப் சொல்கிறாரு. சரி விடுங்க வாங்க அது என்ன போட்டின்றதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா தான் அந்த போட்டியவே செலக்ட் பண்ணுறாரு. இந்த டீமன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ரொம்ப கொடூரமான பழங்காலத்து டீமன்ஸ்லாம் இருக்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே, அதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சுகா எல்லாம் இருந்திருப்பாங்கள்ல, அதை விட பயங்கரமான ஒரு காடு இருக்குது. பட் அந்த இடத்துக்குள்ளே யாராலையுமே போக முடியாது. ஏன் இப்போ இருக்க டீமன்ஸ் போனாலே அவ்வளோதான், அந்த மாதிரி ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ளே போகணும், போயிட்டு அங்கே ஒரு ரிங் இருக்கும். அதான் இந்த இடத்துல மேரேஜ் பண்ணணும்னா அந்த இடத்துக்குள்ளே இருக்க ஒரு ரிங், அதான் போட்டி போட்டு மேரேஜ் பண்ணணும். இப்போது 2 பேர் ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்கும்ல, அந்த மாதிரி போட்டி போட்டு அந்த இடத்துக்குள்ளே போய் அந்த ரிங்கை எடுத்துகிட்டு வரணும். அதில் யாரை வின் பண்ணுறாங்களோ அந்த பர்சனுக்கு தான் இவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அதே போட்டி தான் அப்படின்றாங்களா, என்னது அந்த போட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் முழிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஏஞ்சல்ஸ்லாம் கேட்குறாங்க. அப்போ வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நம்ம ஜேகே தான். இப்போது இந்த இடம் இருக்குல்ல, இப்போ அண்ணா சொன்னால அந்த பிளேஸு, அந்த பிளேஸ்க்குள்ள ரொம்பவே கொடூரமான ஒரு டீமன் இருக்குது. அந்த டீமன் எப்படின்னா, அந்த டீமன் ஒருத்தரை லவ் பண்ணுச்சு. பட் அந்த பர்சனை இன்னொரு பர்சன் லவ் பண்ணாங்க. அவங்க 2 பேர்த்துக்குமே அந்த பர்சனை பிடிச்சனால இந்த டீமனால் ஏற்றுக்க முடியல, நான் லவ் பண்ணுற பொண்ணா அந்த பையன் லவ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ணாங்க, இந்த டீமனை ஏமாற்றிட்டு அந்த பொண்ணை இன்னொரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதான் அது இன்னொரு டீமன். ஸோ இதனால் அந்த டீமனுக்கு ரொம்பவே கோவப்பட்டு அந்த பொண்ணை கூப்பிடப்பட்டுச்சு. ஆனால் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகினனால அதால் வர முடியல. ஸோ இதுதான் இந்த நடந்த ஸ்டோரி. இப்போ அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம், அதான் இந்த டீமன் ரொம்ப வருஷமாக அங்கே இருந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுச்சு, எனக்கு கிடைக்கலையா அவ அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. இது மாதிரி யார் உண்மையாக லவ் பண்ணிட்டு வராங்களோ, ஐ மீன் யார் இந்த பொண்ணை உண்மையாக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த டீமன் டெஸ்ட் பண்ணும். அதான் அந்த மோதிரத்தை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க உண்மையாலுமே லவ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மோதிரத்தை எடுக்க எந்த எல்லைக்குமே போவாங்க. ஏன்னா அந்த பர்சன் மேலே வச்சுருக்காங்க லவ் அப்படி. பட் அதே இன்னொரு நார்மலாக இந்த பொண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி நினைப்பாங்கல்ல, இதுக்காக போய் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணணுமா, எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செகண்ட் யோசித்தாலுமே அந்த டீமனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்களா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்ன பண்ணுவாங்க, நாங்கள் டீமன்ஸ்னால வார்ன் பண்ணிவிட்டு அமுச்சு விட்டுரும், இதே அந்த இடத்துக்கு வேறு யாராவது போனால் கொண்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஓ அதுதானா, அப்போ இது எதுக்கு இவன் ஒத்துக்கிட்டான், அவனுக்குமே பிடிச்சிருக்கு, இல்லைனா அவனுக்கு தெரியாதா, என் கசின் ரொம்பவே அடமெண்ட்டானவன், அவனுக்கு ஒன்று வேணும்னா அதை நிறைவேற்றி ஆகணும், அப்படி இருக்கவன், எனக்கு தெரிஞ்சு அவனுக்குமே ஜின்னு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. ஜின்னு முழிக்கிறாரு, ஐயையோ தெரியாதனமாக இங்கே வந்து மாட்டிக்கிட்டானே இந்த டீமன் கூட்டத்துக்குள்ளே. ஆனால் ஒன்று, என் அண்ணனை மட்டும் நீங்கள் நார்மலாக நினச்சிடாதீங்க, என் அண்ணனுக்கு அவ்வளோவா யாரையும் பிடிக்காது. பட் ஒருத்தரை பிடிச்சிருச்சு, உண்மையாலுமே லவ் பண்ணிட்டாரு அப்படின்னா எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க, கடைசி வரைக்கும் அதுக்காக போராடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஆனால் சுகா அப்படி அடி வாங்குறப்போ உன் அண்ணன் பார்த்துட்டு இருந்தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அது வந்து என் அண்ணன் எதிர்த்து கேட்டிருப்பான், பட் சுகா இருக்கானே அவன் தான், நாங்கள் என்ன தான் கேட்க போனாலும் இல்லை தடுக்காதீங்க அப்பா தானே, அவர் அது அந்த மாதிரியாவது என்கிட்ட பேசுகிறாரே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதனால தான் நாங்கள் சுகாக்கு என்ன பண்ணாலும் கேட்க மாட்டோம். சுகா அண்ணா மட்டும் இல்லை, ஆரம்பமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான், ஆனால் அது யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்ன அப்படின்னு ஜின் கேட்குறாரு. என் அண்ணன் இப்படி இருக்கிறத மட்டும் தானே பார்த்துருக்கீங்க, ஒன்று சொல்லவா, நான் அம்மா கிட்ட தான் கேட்டேன், ஆனால் அம்மா சுகாவை மட்டும்தானம்மா அப்பா அமிச்சாரு, ஏம்மா ஆரம்பண்ணா போனா, அப்போ நாங்களும் போகலாம்ல அப்படின்னு கேட்டேன். ஆனால் அப்போ என் தங்கச்சி வந்து ஆமாம்மா நானும் போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டா. பட் எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை அவன் கிங் அங்கே போகிறான், ஸோ அவன் மட்டும்தான் அங்கே போகணும் அப்படின்றாங்களா. அப்போ எதுக்குமா ஆரம்பம் அமைச்சு விட்டீங்க, ஏன்னா ஆரம்பம் அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அவங்கள விட்டு கொடுக்க மாட்டான், அவன் பாரு சின்ன வயசுலேயே எவ்வளோ இதாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க, என் அண்ணா அப்படி தான், ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கவேன் அவங்களுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவான், அது இந்த இந்த இடத்துல தான் எங்களுக்கே தெரியும், அந்த இடத்துக்கு என் அண்ணன் ஆரம் போகணுங்கிற அவசியமே கிடையாது. பட் என் சுகா அண்ணாவை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், அவன் கூட இருக்கணும், அவனுக்கு யாருமே இல்லை அப்படின்ற லோன்லினஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என் அண்ணன் அந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றிக்கிட்டு போனான். பட் எங்கள் அப்பா கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருந்தான், சுகாவுக்கு வந்து இந்த உண்மை தெரியக்கூடாது,
நீங்கள் என்னை அமுச்சு விட்டதா தான் இருக்கணும். ஏன்னா சுகா வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். ஐ மீன் என்னால் இன்னொருத்தர் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன். ஆனால் எனக்கு அப்படி இல்லை, நான் சுகா கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பெரிய பையனாகி சுகாவுக்கு ஆலோசகராக வரணும், சுகாவுக்கு எதுனாலும் நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்டிருப்பாரு. அதனால் மட்டுமே தான் நம்ம ஆரம்ப சுகா கூட அமுச்சு வச்சுருப்பாங்க. ஜின்னு புரிஞ்சுக்கிறாரு, ஆரம்பன்னா இப்படி இருக்கான், அவன் அந்த இதை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது, பட் அண்ணனுக்காக இவ்வளோ இறங்கி பண்ணியிருக்கான், அப்போ நான் அவனுக்கு பிடிச்ச பர்சன், எனக்காக அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஜின்னு அப்படியே ஒரு ட்ரீமுக்கு போயிடுறாரு. அப்போ நம்ம ஜேகே வந்துட்டு என்ன ஏதோ ட்ரீமுக்கு போயிட்டீங்க போல அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அது வந்து ஒன்றும் இல்லையே, கவலைப்படாதீங்க, என் அண்ணன் உங்களை கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன், நீங்கள் நம்புங்க, என் அண்ணன் தான் ஜெயிச்சுட்டு வருவான், அந்த ரிங்கை உங்களுக்காக எடுத்துகிட்டு வருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அந்த ரிங்கை பற்றி சொல்லையே, நான் தான் சொன்னேனே அந்த டீமன் அவ்வளோ ஆசை அந்த பொண்ணுக்காக அந்த ரிங்கை வாங்கி வச்சிச்சு. பட் ஆனால் அந்த ரிங்கை இன்னருக்கு யாராவது எடுத்திருப்பாங்களே, இல்லை அப்படி யாருமே எடுக்கலை. ரீசன் என்னென்னா அந்த பொண்ணுக்காக போய் அந்த ரிங்கை அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கணுமா, சாகிற லெவலுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி தான் யாருமே எடுக்க போகல. அதனால தான் அந்த ரிங் இன்னுமே அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ ஜிம்மின்னு சொல்கிறாரு, அண்ணா உனக்காக தான் அந்த ரிங்கு காத்துட்ருக்கும் போல். ஜின்னு சிரிக்கிறாரு. ஜிமினா உனக்கு இந்த ஓகேவா, நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா, இல்லை எனக்கு ஓகே தான், பட் என் அண்ணனுக்கு ஓகேலா, அதனால எனக்கு ஓகே. அப்போ நம்ம சொல்கிறாரு, என் அண்ணன் எடுக்கிற எந்த முடிவுமே கரெக்டாக தான் இருக்கும். அப்போ நம்ம ஜெயஹோப் சொல்கிறாரு, உனக்கு ஓகேனா எங்களுக்குமே ஓகே தான் அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜின்னு ஆரம்ப பார்த்து இப்படி கண்ணாசிக்கிறாரா. ஆரம் சிரிக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு தைரியம் வருது. இதான் அந்த கசின் பார்க்குறான். ஜின் முன்னாடி போய் நின்றுட்டு, டார்லிங் மாமாவுக்கு போகும்போது போயிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்ல மாட்டியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஜின்னு அமைதியாக இருக்காரு. நீ அமைதியாக இருந்தேன்னா அவனோட சைலண்ட் எனக்கு ஓகேன்னு தான் அர்த்தம் அப்படின்றாங்களா. பட் நம்ம ஜின்னு என்ன பண்ணுறாரு, ஆரம் போயிட்டு எனக்காக அந்த ரிங்கை எடுத்துகிட்டு வருவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆரம் சிரிக்கிறாரா, நீ சிரிக்காதா, எனக்காக எடுத்துகிட்டு வந்தே ஆகணும் அப்படின்ற ரூல் போடுறாரா. இது ஆரம் ரொம்பவே பிடிச்சிருது. இதனால் தென் ஆரம் நாங்கள் எந்த கிளம்புறேன் ப்ரோ அப்படின்றாங்களா. நானே உங்களை அந்த இடத்துக்குள்ளே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சொல்லுங்க அண்ணா, அந்த பெண்டனை கிட்ட கொடு அப்படின்றாங்க. சுகா கிட்ட கொடுக்குறாரு. இப்போ அந்த பெண்டனை இவங்க 2 பேர்த்தையுமே டச் பண்ண சொல்கிறாங்களா. 2 பேரும் டச் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ளே போயிடுறாங்க. தென் அந்த இடத்துல நடக்கிறதா அப்படியே நம்ம சுகா எல்லாத்துக்கும் காமிக்கிறாரு. ஃபஸ்ட்டு அங்கே நிறைய டீமன்ஸ்லாம் இருக்குது. அந்த டீமன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு தான் உள்ளவே என்ட்ரி ஆக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அந்த டீமன்ஸ் அழிச்சிட்டு தான் உள்ளே போக முடியும் இல்லையா. நம்ம ஜாரம் கிட்ட அப்பன் 10 ஸ்வாடுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம அந்த கசின் ப்ரோ என்ன பண்ணுறாங்க, பாத்தியா உனக்கு ஒரு ஸ்வாடு கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட வரதெல்லாம் அழிச்சிட்டு உள்ளே போயிட்டுருக்கான். இந்த டைம் நம்ம ஆரம் என்ன பண்ணுறாரு, ஒரு அறிவாளிக்கு ஸ்வாட் மட்டும் இருந்தால் பத்தாது, அவன் பாரு இப்போ எப்படி ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆரம் அப்படி இவர் கையால் இப்படி ஒரு சொடக்கு போட்டாரா. அந்த இடத்துல நான்வெஜ் நிறையா வருதா. இதை பார்த்துட்டு அந்த டீமன்ஸ்லாம் அதை சாப்பிட போயிருதுங்க. அதாவது ஆரம் கிட்ட சண்டை போட வந்த அந்த டீமன்ஸ் மட்டும். ஸோ இப்போ அப்படியே நைஸாக ஏறுறாரு. இவன் இன்னும் அங்கே சண்டை போட்டுட்ருக்கான். ஆரம் உள்ளே போனது பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் இந்த பாதை எப்படின்னா ரொம்பவே முள்ளாக இருக்கும். இதை கிராஸ் பண்ணி போனால் மட்டும்தான் அங்கே போக முடியும். பட் அவங்க மேலே ரொம்பவே கீறல் வரும். பட் இருந்தாலும் இதை தாண்டி போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குமா. இப்போது இந்த இடத்துக்கு ஆரம் வந்துட்டு, இல்லை நான் எப்படியாவது அந்த ரிங்கை எடுத்தே ஆகணும், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஜின்னு கத்துறாரு, வேணாம் போகாத, உனக்கு அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இருந்து பேசுனா உனக்கு கேட்காது அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரா. ஓ அப்படியா அப்படின்னு அமைதியாகிடுறாங்க. ஜிமின் பார்க்குறாரு, உங்களோட தம்பி தானே என்ன இந்த மாதிரி இடத்துக்குலாம் பண்ணுறீங்க, ஏய் என்கிட்ட பேசுகிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது, இந்த மாதிரிலாம் பேசுகிறால வச்சுக்காதா அப்படின்ற மாதிரி சுகா மிரட்டுறாரு. ஜிம்னுக்கு கோவம் வருது. சொந்த தம்பியவை எப்படி பண்ணுறான் பாரா அப்படின்ற மாதிரி ஜின்னு தான் புரிய வைக்கிறாரு. நீ திட்டாதடா, அவன் எனக்காக போயிருக்கான், சுகாக்காக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஆனால் அண்ணா எவனாவது தம்பி எப்படி அனுப்பி வைப்பானா, அவன் தானே ராஜாவே, அவன் சொல்லலாம்ல என் தம்பிக்கு தான் மற்றவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூல்ஸ் போடலான்னா ஏன் போடாமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அப்போ நம்ம வயன் நீங்கள் சொல்கிறீங்க, என் அண்ணன் ஒன்றும் அவன் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், அவன் கிங் தான், ஆனால் அவன் ஆரம்க்குமே பவர் இருக்குது, ஆரமாலையுமே ஜின்னை பார்த்துக்க முடியும் அப்படின்றத அவன் ப்ரூவ் பண்ணணுன்னு நினைக்கிறான். ஐ மீன் எங்கள் மனசில் இருக்கிறதா அண்ணா சொல்லாமலே புரிஞ்சுப்பான். என் ஆரம் ப்ரோக்க சுகா கிட்ட சொல்லணும், ஸோ சொல்லிட்டான். பட் ஆனால் அவனுக்கு என்னென்னா அவன் ப்ரூவ் பண்ணி அவன் தைரியமானவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி ஆனால் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறான். இப்போ நீ யோசிச்சு பாரு, நார்மலாக ஜின்னு ஓகே சொல்லிட்டா
நீ ஏன்னா மேரேஜ் பண்ணிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா ஜிமின். இல்லை முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறானா. அதுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதே மாதிரி தான் நார்மலாக சொன்னால் என்னடா நார்மலாக அண்ணா சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டானே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் உனக்காக என் அண்ணன் என்ன வேணாலும் செய்வான், இந்த மாதிரி இடத்துக்குள்ளேயுமே போவான் அப்படின்னு தெரிஞ்சா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜிமின் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. இதனால தான் புரியுதா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிம்மின்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஆ ஓகே தான், ஆனால் நீ ரொம்பவே லக்கி. உனக்காக பாரேன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத. ஜேகே வந்துட்டு நம்ம வியை குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காரு. வி வந்துட்டு முழிக்கிறாரு. என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நான் வேணா உனக்காக இந்த மாதிரி போயிட்டு வரட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லையே ஒன்றும் தேவையில்ல, உனக்கு அடிபட்டுச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு வி சொல்கிறாரா. என்னது அப்படின்ற மாதிரி ஜேகே பக்கத்தில் வராங்களா. போதும் இங்கே கிங் இருக்காரு, அப்புறம் உன் அப்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க இருந்தால் எனக்கு என்ன, நான் ஒன்றும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இவங்கக்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வராங்க. அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி வி கத்துறாரு. அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வி சமாளிச்சிடுறாரு. அப்போ ஜேஹப் சொல்கிறாரு, அளவுக்கெல்லாம் எனக்கு இவ்வளோ தைரியம் கிடையாதுப்பா. ஏன்னா அந்த டீமன்ஸை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் ஜேஹோப், நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் பையன்றனால நீங்கள் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் சவால் பண்ணணுன்னு அர்த்தமா. எனக்குமே அந்த ரைட்ஸ் இருக்குது. நான் பொண்ணுன்றனால நான் நார்மல்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்காக ஒன்றுனா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக சொல்கிறீங்களா. நம்ம ஜேகே பார்க்குறாரு. முன்னாடி சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஒன்றும் இல்லை, நான் ஒன்றுமே சொல்லலையே, நான் சொன்னேன். இப்போ பாரேன், நம்ம டீமன் சொல்ல எல்லாருமே கொஞ்சம் கெத்தாக இருக்கணும்லண்ணா, அதை சொன்னேண்ணா. அதுதான், அதை தாண்டி ஏதாவது வந்துச்சே ஸ்ட்ரைட்டாக சுகா கிட்ட சொல்லி வச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அண்ணா இல்லைண்ணா சொல்லாதண்ணா, நான் சொல்கிறேன். இப்போ எனக்குமே ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்க, நீ வேணா நான் சொல்ல போகிறேன். இல்லை இல்லை அதுக்காக நான் இந்த மாதிரி இடத்துக்குள்ளே போனாலும் விட்டுருவில்ல அப்படின்றாங்களா. இல்லடி தங்கச்சி, நான் உன்னை விட மாட்டேன், நான் ஏன்னா உனக்காக போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்களா. அண்ணா இங்கே பாரு, அதில் இருக்கிறது ஒரே ரிங்கு, அதை எப்படி ஆரம் எடுத்துகிட்டு வந்துடுவான், அதுக்கப்புறம் நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்றாங்களா. அதுவும் உண்மைதான். சரி நீ யாரை லவ் பண்ணுற சொல்லு அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாங்களா. நீங்கள் அப்படியே ஷையாகிட்டே ஜேஹப்பை பார்க்குறீங்க. இதை நம்ம ஜேகே நோட் பண்ணுறாரு. சரியில்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. வி சொல்கிறாரு, ஏன் நீ மட்டும் ஏன் என்ன லவ் பண்ணுறா, ஆரம் ஏன் அண்ணாவை லவ் பண்ணுறான், இவ பண்ணா தப்பா என்ன, ஆளாளுக்கா அடிமன்னு சொல்லிட்டு எங்களவே கரெக்ட் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி வி கேட்குறாரா. அடைச்செல்லம் இங்கே பாரு, அது வேற இது வேற, எல்லாருமே டீமன் ஏஞ்சலே மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்புறம் இங்கே பாரு என் ஃபேமிலியே டீமன் ஏஞ்சல் ஃபேமிலி ஆயிரும். ஒருத்தராது இங்கே இருக்க டீமனை மேரேஜ் பண்ணிக்கணும்ல, இவளுக்கு எப்படியா அந்த ரெண்டாவது பையன்தான் வர போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இப்போ நம்ம அப்படியே முறைச்சிக்கிட்டே நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே என்னன்னா அந்த ரெண்டாவது கசின் இருக்கான்ல, அவன் உங்களவே சைட் அடித்து பார்த்துட்ருக்கான். இதை பார்த்துட்டு ஜேகேக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. அங்கே பார்த்தியா என்னோட தங்கச்சியோட ஆளை அவன் தான். ஜேஹப் சொல்கிறாரு, எதை வச்சு நீ அப்படி சொல்கிற, ஏன்னா எப்போ பாரு அவனை தான் தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டே இருப்பாள். அவன் என்ன தான் பண்ணாலும் இவகிட்டே தான் வருவான். ஸோ அப்போ இவன் மேலே ட்ரூ லவ்வாக வச்சுருக்கான்ல அவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. உங்களுக்கும் வருது, அண்ணா எனக்கு அவனை பிடிக்காதுண்ணா, அதனால தான் நான் அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கா, நான் சுகா கிட்ட சொல்லிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா. ஐயோ வேணாண்டி, ஏன்டி அவன்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. அண்ணா ப்ளீஸ் இங்கே பாரு, நீ அவன் கூட வச்சு என்னை ஓடணுன்னு வச்சுக்கவன், அப்புறம் இன்னொருத்தனை உனக்கு கோத்து விட்டுருவேன் அப்படின்றாங்களா. இங்கே வியும் ஜேகே எவ்வளோ பண்ணுறது உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. வி அப்படியே முழிக்கிறாரு. யாரை கோத்த விட போகிறாத்த, இவனை தான், இந்த வியை நீ பண்ணுறல அப்படின்ற மாதிரி நீங்கள் வம்பிழுத்துட்டு இருக்கீங்களா. நான் ஒன்றும் வியை பண்ணலையே அப்படின்னு ஜேகே சொல்கிறாரா. வீக்கு கோவம் வருது. ஆமாம் இவெல்லாம் யாருப்பா, என்ன எதுக்கு இவன் லவ் பண்ண போகிறான், இவனுக்கு தோ அந்த மாதிரி குண்டா ஒரு ஆள் தான் கரெக்டாக செட் ஆகும் அப்படின்ற மாதிரி வி சொல்கிறாரு. ஜேகே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அது ஒரு டீமன், அதுக்கு ஆக்சுவலி மனுஷன் மாதிரி கிடையாது, அது ஒரிஜினலாக டீமன் மாதிரி தான் இருக்கும் அது பார்க்க. தோ அவன் தான் இவனுக்கான ஆள், நான்லாம் எப்படி உனக்கு செட் ஆவான் அப்படின்ற மாதிரி வி கேட்குறாரு. வி நீ ரொம்ப பண்ணிகிட்ருக்க, இன்றைக்கி வா உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஜேகே வம்பிழுத்துட்ருக்காரு. இந்த இடத்துக்குள்ளே ஆரம் போயிட்டுருக்காரா, ஜின்ன ஆரம் மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. ஆரம் மேலெலாம் அங்கங்கே கிளிய ஆரம்பிக்குது கை கால்லாம். ஏன்னா அந்த முள்ளு அவ்வளோ இதாக இருக்குது இடைஞ்சலா, அதுக்குள்ளே போகணுன்னா எந்த இதாலுமே இது பண்ண முடியாது. ஸோ இப்போது கரெக்டாக பின்னாடியே அந்த கசினுமே வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆரம் நீ இப்போ தான் இங்கேவே போயிட்டுருக்கியா அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்களா. இப்போ அந்த டீமன் என்ன பண்ணுது, குட்டியாக மாறி, அதான் நம்ம கசின் இருக்கான்ல அவன் குட்டியாக மாறி உள்ளே போக ஆரம்பிச்சிடறான் டக்குன்னு. ஆரம் வந்துட்டு
நீ என்ன இப்படி போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஏன் நீ மட்டும்தான் அறிவை யூஸ் பண்ணுவியா, நாங்களும் தான் அறிவை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்களா. பட் ஆரம் சொல்கிறாரு, இந்த இடத்துக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன்னோட விருப்பம், இந்த இடத்துல சீட் பண்ணக்கூடாது, அங்கே முன்னாடி அந்த குட்டி டீமன் சொன்னதை கேட்டியா இல்லையா, இந்த இடத்துல அறிவை யூஸ் பண்ணக்கூடாது, நீங்களாக தான் முயற்சி பண்ணி போகணுன்னு சொன்னது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அட போதுண்டா உன் அட்வைஸ் போடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போது அந்த கசின் இருக்காலாம் வெளியே போனதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்டிங்கில் நின்னாரோ அதே இடத்துக்கே வந்துடுறாரு. அதான் அந்த டீமன் கூட சண்டை போட்டாங்கல்ல, மறுபடியுமே அந்த டீமன்ஸ் வந்துடுதுங்க. இப்போ நம்ம ஆரம் உள்ளே போயிடுறாரு. இப்போது வேற எதுவும் இல்லை, அங்கே நரகம் மாதிரி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ரொம்பவே அந்த நெருப்பு குழம்புலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இடம். அந்த நெருப்பு குழம்புக்குள்ளே போனால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு இது இருக்கும், அந்த ரிங்கை எடுக்க முடியும். பட் இது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். ரீசன் என்னன்னா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஆரம் அந்த ரிங்கை எடுத்துருவாரா, இல்லை அந்த கசின் எடுக்க போகிறாங்களா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஆர்மிஸ், இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.